டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக முப்படையினர், போலீசார் மற்றும் சுகாதார அமைச்சின் உத்தியோகத்தர்கள் இணைந்து ஆரம்பித்த 3 நாட்கள் கொண்ட செயற்திட்டத்தின் இறுதி நாள் இன்றாகும். இதேவேளை டெங்கு நுளம்பு பெருகும் வகையில் சூழலை வைத்திருந்த 908 வீட்டு உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்தில் டெங்கு நுளம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் 3 நாட்கள் கொண்ட விசேட திட்டம் ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டது. அதன் 3ஆம் நாள் செயற்பாடுகள் இன்று மட்டக்குடியில் நடைபெற்றன. அப்பகுதியில் டெங்கு நுளம்புகள் அதிக அளவில் பரவுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. டெங்கு நுளம்பு பரவ முடியுமான 71,000 இடங்களை தற்போது பரிசோதனை செய்துள்ளதாகவும் அவற்றில் 1,800 இடங்களிலிருந்து டெங்கு நுளம்பு குடம்பிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. கொழும்பு மாநகர எல்லைக்குள் மாத்திரம் 53,000க்கும் அதிகமான வீடுகளை பரிசோதனைக்குட்படுத்தியுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. டெங்கு நுளம்பு பரவும் அபாயம் உள்ள கொழும்பு மற்றும் சன நெரிசல் மிக்க பல பகுதிகளுக்கு அண்மையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் சென்றிருந்தது. இன்றும் நாம் அங்கு சென்றபோது டெங்கு நுளம்புகள் பரவ முடியுமான பகுதிகளை காண முடிந்தது. கொழும்பின் அநேகமான பகுதிகளில் உள்ள வடிகான்கள் அசுத்தமான நிலையில் காணப்படுகின்றமையினாலேயே நுழம்புகள் பெறுகின்றன. வீடுகளை எவ்வளவு சுத்தம் செய்தும் பயனில்லாத ஒரு நிலை காணப்படுகிறது. மாநகர சபை இந்த வடிகான்களை சுத்தம் செய்ய வேண்டும். தேங்கி நிற்கும் நீர் வடிந்தோடாமையே டெங்கு நுழம்புகள் பெறுகின்றன.